ஃபுட் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. 65 உண்மையிலே செம்மையாக. எங்கே போனாலும் லேடிஸ் ஸ்டே ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்னப்பா பண்ணுறது? ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பிரியாணி சாப்பிடலான்னு பாலவாக்கத்தில் இருக்க பிரியாணி முபாரக் வந்திருக்கோம். இவங்ககிட்ட 399க்கு அன்லிமிடெட் பிரியாணி வித் அன்லிமிடெட் பீஸோட கொடுக்குறாங்க. அண்ட் தென் சிக்கன் 65, அப்புறம் வந்து சார்கோல் கபாப், அண்ட் வந்து ஸ்பைசி சிக்கன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் முட்டை கொடுக்குறாங்க, ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பல்க் காம்போல கொடுக்குறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் வந்திருக்கோம். ஸோ வாங்க இவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது அவுட்லெட் ஆக்சுவலி வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டைனி அவுட்லெட் தான். லைக் வந்து ஒரு 25 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்களோட பஃபேட்டு. ஸோ நம்ம பிளேட் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையானது வந்து நம்மளே போட்டுக்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதான் எங்களோட பிரியாணி. நமக்கு தேவையான பீசஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிரியாணி எவ்வளோ பிரியாணி வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து போட்டுக்கலாம். அதில் மசாலா ஸ்டிக்காக இருக்குது பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூடயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மசாலா சிக்கன் ஒரு பீஸ் வச்சுப்போம், ஏன்னா நிறைய சிக்கனாக இருக்கு. இந்த லைட்டாக கொஞ்சமாக இப்படி வச்சுப்போம், போதும். ஸோ ஆக்சுவலி தான் வந்து எங்களோட மெனு. இதோட காஸ்ட் வந்து 399 ருபீஸு. ஸோ வாங்க நம்ம உட்காந்து எப்படி பார்த்துலாம் பிரியாணி. ஸோ நம்ம வந்து இது கூட ஒரு லைம் மின்ட் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து மொஜிட்டோ ஆக்சுவலி அது ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதோட பிரியாணியோட ரைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அகைன் ஒரு தடவை வேணால் நான் காமிச்சிடுறேன். ஸோ பிரியாணி ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், உதிரியாக பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு பீஸை வந்து செஸ்ட் பீஸ் தான் வச்சுருக்காங்க. இதை வச்சு அடிப்போமா? அதே மாதிரி இருக்கு. நான் ஆல்ரெடி உங்க கடையில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். சேம் லிட்டில் லைக் அதே டேஸ்ட்டு, அதே ஸ்பைசஸ், அதே அரோமாவில் இருக்கு. அந்த ஸ்மெல் கூட அதே அரோமா தான், அப்படியே இருக்கு. ஐ லவ் திஸ் பிரியாணி. நல்லா இருக்கு. நான் இந்த புது பிரான்ச்சு எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைனியாக இருந்தது பார்க்கும்போது ஒரு சின்ன பிரான்ச்சு. ஸோ நல்லா இருக்குமான்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. அது தெரிஞ்சு ஒரு 3 பிரான்ச்சுனா தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த ஆலந்தூரில் ஒன்று, அம்ஜிகரில் ஒன்று, இது ஒன்று நினைக்கிறேன். இருக்கிறதுல இதுதான் டைனி பிரான்ச்சு, ரொம்ப சின்னது. அம்ஜிகரை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப சின்ன பிரான்ச்சு. பட் பிரியாணி வேற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அன்லிமிடெட் பிரியாணி மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பக்கெட் பிரியாணிஸும் அவைலபிளாக இருக்குது. தனியாக பிரியாணினா கூட வாங்கி சாப்பிடலாம் பிளேட்ஸில். ஸோ நம்ம வந்து உங்களோட சிக்கன் 65 அப்படிமா. குட் மசாலா. அன்னைக்கு நான் விங்ஸ் சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு விங்ஸ் இருந்தது அந்த கல்லில். இப்போ விங்ஸ் இல்லை போல. விங்ஸ் பதிலாக இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க போல. இந்த ஸ்பைசி சிக்கன் கொடுத்துருக்காங்க போல. விங்ஸும் இருந்தது எனக்கு. விங்ஸ் எல்லாம் அச்சு நவுத்து நான் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு. அச்சு காலி பண்ண நினைக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பட் இது சிக்கன் 65 மசாலா வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறமா கூட வந்து அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் இருக்குது அந்த சிக்கன் 65ல. ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்து சாப்பிடலாம் நம்ம சிக்கன் 65. எவ்வளோ நாளும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சார்கோல் சிக்கன் அது உள்ள இந்த அப்படியே ஜூஸ் வருது பாருங்க. எல்லாமே செஸ்ட் பீஸ் ஆகுது. அது சாப்பிடுவோமா? நல்லா இருக்கு. பார்த்து இந்த ஒரு மாதிரி லைக் ஹரியாலி சிக்கன் மாதிரி இருக்கு. அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சி போட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்குங்க. காரம்லாம் சூப்பராக அப்படியே சட்டிலாக. இன்னும் எப்படி சொல்கிறதுனா அந்த சார்கோல் ஸ்மெல்லோடு வரும்போது ஜஸ்ட் வாவ். ஸ்பைசி சிக்கன் அது பேர். எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது போகுதுன்னு தெரில. பார்க்குறது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், புகை வருது லைட்டாக உள்ளேருந்து. பெருசாக ஸ்பைசிலாம் இல்லை ஸ்பைசி சிக்கனில். ஆனால் எதிர்பார்த்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். நார்மலாக தான் இருக்குது ஸ்பைசி சிக்கனு. இப்போ விங்ஸ் எதிர்பார்த்து வந்தால் விங்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குது.
இந்த சாப்பிட்றதுல சார்கோல் சிக்கன் சூப்பர், பிரியாணி அதே மாதிரி இருக்குது. ஐ லவ் திஸ் பிரியாணி. அதுக்குள்ள அந்த வந்து கத்திரிக்காய் சட்னி தேவைப்படாது. எனிவே வில் ஹேவ் கொஞ்சமாக வச்சு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மொஜிட்டோ வந்து 29 rupees கொடுத்தீங்கன்னா இந்த மொஜிட்டோ கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. நிறைய மின்ட்லாம் போட்டிருக்காங்க பாரு, லெமன் மின்ட்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருந்ததுங்க. யூ மஸ்ட் ட்ரை திஸ் ஃப்ளேவரு. ஆக்சுவலி இன்னொரு ஃப்ளேவரும் கொடுத்துருக்காங்க, அதை நான் குடிக்கல. அது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சந்தோஷ் குடிச்சிட்டான். அவன் பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருந்தது, குடிப்பான குடித்தான். அவன் வந்து அதான் நல்லா இருக்குன்னா ஸோ நம்ம அதையும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து நானே ரிவ்யூ கேட்டுட்ருக்கேன்னா இங்கே வந்து நானே ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன்னா இங்கே ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அம்ஜிகர பிரான்ச்சாக ஒருத்தர் சாப்பிட்டுருக்காரு, ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட போய் அப்படியே ரிவ்யூ கேட்டுருவாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இல்லை யார் நீங்கள் தான் அம்ஜிகர பிரான்ச்சில் சாப்பிட்டது? ரெண்டு பேரும் எப்படி ப்ரோ இருக்குது பிரியாணி? பிரியாணி நல்லா இருக்கு ப்ரோ. பிரியாணி 65 எல்லாமே நல்லா சாப்பிட்றதுல. எப்படி நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்டீங்க உங்களில்? ஒரு 1 month இருக்கும் ப்ரோ. அம்ஜிகர பிரான்ச் அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான் ப்ரோ. சேம் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் 65 அங்கே பெட்டராக இருந்த மாதிரி இருக்கீங்க. அங்கே இங்கே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே விங்ஸ் கொடுப்பாங்கல்ல? ஆமாம், இங்கே விங்ஸ் இல்லை. விங்ஸ் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன ப்ரோ, உங்களுக்கு என்ன சஜஷன்? ஃபுட் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. 65 உண்மையிலே சாப்பிட்டு. ஸோ நான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். இவர் வந்து அன்லிமிட்டட் பிரியாணி நல்லா சாப்பிட்டு வர கம்ஃபர்டபுளாக. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஸோ நான் லிமிட்டட் பிரியாணி ப்ளஸ் வந்து தனியாக கபாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ காஸ்ட் வருது? காஸ்ட் வந்து ஆக்சுவலாக 320 சம்திங் ஏதோ. ஸோ செப்பரேட்டாக கபாப்ஸ் ஆர்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் டேஸ்ட் வைஸ் எந்த ஒரே கபாப் தான். ஆமாம், எல்லாமே ஒரே கபாப் தான். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஓகே இல்லை? எனக்கு ஃபுட்ஸ் வைஸ் எல்லாமே சாப்பிடும். நீங்கள் ப்ரோ சும்மா சொல்லுங்க ஏதாச்சும். சும்மா சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி நீங்கள் நார்மல் பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுங்க, பஃபே கிடையாது? இல்லை பஃபே இல்லை, நார்மல் பிரியாணி தான். நல்லா டேஸ்ட்டாக தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே இல்லை, உங்களுக்கு ஹாப்பி இல்லை? சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ரிவ்யூ கொடுத்தது. ஸோ வந்து நான் அவங்ககிட்ட ரிவ்யூ வாங்கி கொடுத்துறேன். ஏன்னா நான் வரும்போது அவங்ககிட்ட பார்த்தேன். ஸோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சொல்கிறாங்கன்னா ரெகுலர் ஈட்டர்ஸ் போல இருக்குது. தே லவ் த ஃபுட் ஆக்சுவலி லைக் மீ. சொல்லுங்கள் பிரதர். இந்த மொஜிட்டோ லேடிஸ்க்கு ஃப்ரீ சார். லேடிஸ்க்கு ஃப்ரீயா? அப்போ எங்களுக்குலாம்? இல்லை, உங்களுக்கு 99 சார் ரேட்டும். பார்த்தீங்களா வாய்ஸ்? லேடிஸ்க்கு எத்தனை ஃப்ரீ? ஒரு நாள் அன்லிமிட்டடா? எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரீயா? லேடிஸ் தான் நிறைய ஃப்ளவர் இருக்குது சார். குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸ்க்கு ஃப்ரீ. லேடிஸ்க்கு இந்த மொஜிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொஜிட்டோ ஃப்ரீ. இந்த அன்லிமிட்டட் பஃபேயோட 399 rupees பே பண்ணிங்கன்னா லைக் ப்ளஸ் டேக்ஸ் 399 ப்ளஸ் டேக்ஸ் வந்து ஒரு 420 rupees வரும். அது கூட இந்த மொஜிட்டோ ஒன்று ஃப்ரீயாக வருமா? இதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும் போல இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஃப்ரீ. எங்கே போனாலும் லேடிஸ்க்கே ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்னப்பா பண்ணுறது? எங்கே போனாலும் லேடிஸ்க்கே ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்னப்பா பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கும் ஏதாவது ஃப்ரீ ஆஃபர் அந்த மாதிரி மேலுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ வந்து இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கரெக்டாக பாலவக்கம்ல எங்கே வருதுன்னு சொல்லிட்டு இந்த சாய் கப்னு ஒரு கடை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வருது. ஸ்டில் வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலும் பிரியாணி முபாரக் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா வருது. நான் லொக்கேஷனை கொடுத்துறேன், உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். கரெக்டாக ஒரு 12:30 வந்து நான் சுட பிரியாணி அன்லிமிட்டடாக அடிச்சு ஊற்றிட்டு போகலாம். லேடிஸ் யாராச்சும் கூட வந்தாங்கன்னா ஒரு மொஜிட்டோவும் ஃப்ரீயாக வரும், அதுவும் கொடுத்துடலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அந்த மொஜிட்டோ சூப்பராக இருக்குங்க. அந்த மின்ட் ஃப்ளேவரில் நான் குடிச்சது சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கள். வழக்கம் போது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நைட்டு மிட் நைட் வரைக்கும் இருக்கும், லைக் 2 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் 12:30க்கு ஆரம்பித்து விடிய லைக் 2:30 3 o'clock விடிய வந்து பிரியாணி கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் நைட் ரைட்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈஸியாக இருக்கலாம். போகும்போது போனீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு சூப்பராக வைப் பண்ணிட்டு போனீங்கன்னா வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி என் சைடில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், சூப்பராக இருக்குது. அதுவும் சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆரிஷன் நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.